தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழக அரசு படுதோல்வி அடைந்துவிட்டது என பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளில் மேற்கொண்ட பயணங்களின் போது ரூபாய் 15,516 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாகவும், அதன் மூலம் 17,613 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஜெர்மனியில் திரட்டப்பட்ட ரூபாய் 7,020 கோடி முதலீடுகளில் குறைந்தது ரூபாய் 5,319 கோடி முதலீடு விரிவாக்க திட்டங்களுக்கானவை தான். இங்கிலாந்தில் கையெழுத்திடப்பட்ட ரூபாய் 8,496 கோடி முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் அனைத்துமே விரிவாக்க திட்டங்களுக்கானவை தான். மொத்தத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாட்டு பயணத்தில் கையெழுத்திடப்பட்ட ரூபாய் 15,516 கோடி முதலீட்டுக்கான ஒப்பந்தங்களில் 89%, அதாவது ரூபாய் 13,815 கோடிக்கான முதலீடுகள் விரிவாக்க திட்டங்களுக்கானவை. இவற்றை தமிழ்நாட்டில் இருந்து ஈர்த்திருக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார்.